अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। சித்தாந்த பிந்து 8வது ஸ்லோகம் நடந்துருக்கு. அதுல சொப்னாவஸ்தைய பத்தி நிரூபணம் பண்ணிட்டான். ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தியவஸ்தை, இந்த மூணு ஜாகிரத அவஸ்தை நிரூபணம் பண்ணியாச்சு. இப்ப சொப்னாவஸ்தை நடக்கிறது. தத்ரச்ச அந்தఃகரணகத வாசனா நிமித்தः இந்திரியவృత్త్యభావகாலீனः அர்த்தோபலம்பः ஸ்வப்னः. ஸ்வப்னம்னா என்ன, அதுக்கு எப்படி லட்சணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இத கரெக்டா அதிவியாப்தி அவியாப்தி எல்லாம் வராதபடிக்கு சொல்ற. அந்தఃகரணகத வாசனா நிமித்தகா, அந்தःகரணத்தில் இருக்கக்கூடிய வாசனையை காரணமாக கொண்டது. அதே சமயத்திலே இந்திரிய விருத்தி அபாவ காலீனகா, இந்திரியங்கள் வேலை செஞ்சு அதனால வந்த விருத்தி இல்லாத காலத்திலே வரக்கூடிய அர்த்தோபலம்பகா, விஷயத்து அர்த்தம்னா விஷயம், விஷய உபலப்தகா விஷய ஜானம், விஷய பிரத்யக்ஷம். அதாவது இந்திரியங்கள் வேலை செய்யலே, வேலை செய்யாமலே வேலை செஞ்சாதான் விஷயங்களுக்கு உபலம்பம் சாதாரணமா ஏற்படும், விஷயங்கள் தெரியும். அது வேலை செய்யாமல் இருக்கும் போது வரக்கூடிய விஷய ஜானம், இது எப்படி வந்ததுன்னு கேட்டா அந்தःகரணத்துல இருக்கக்கூடிய வாசனைகளினாலே வந்தது. இப்படி வரக்கூடிய அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை தான் நாம சொப்பனம், இந்த நிலைய சொப்பனம்னு சொல்றோம், இந்த அவஸ்தைய சொப்பனம் அப்படின்னு சொல்றோம். தத்ர மனஹா ஏவ கஜதுரகாதி அர்த்தாகாரேண விவர்த்ததே அவித்யாவிருத்தியாச்ச ஞாயதே இது கேச்சிது. இங்க ஒரு ரெண்டு கேள்வி வரும். இந்திரியங்கள் வேலை செய்யலேன்னு, வேலை செய்யலேன்னு சொன்னா இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலையால தானே விருத்தி ஏற்படும், அந்தःகரண விருத்தி. இந்திரியங்கள் வேலை செய்யாத சமயத்துல அந்தःகரணத்துல எப்படி விருத்தி வருது? அப்ப நம்ம சாதாரணமா இதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். மானசமான ஞானத்துல பாக்கிய இந்திரியங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆகையாலே அந்தःகரணத்துல விருத்தி வரலாம். அப்ப ரெண்டாவது கேள்வி என்ன வரும்னா, அந்தःகரணத்துல விருத்தி வேணும்னா வரட்டும், ஆனா அந்த விருத்திக்கு விஷயம் எங்க இருக்கு? சொப்பன காலத்துல நம்ம எந்த ஒரு யானையோ குதிரையோ பார்க்கிறோமோ அந்த வஸ்துக்களை நம்ம மனசால பார்க்கக்கூடிய வஸ்துகள் இல்லை அந்த வஸ்துக்கள். ஏன்னா அது பாக்கி வஸ்துக்கள் பரதந்திரம் பகிர் மனஹா அப்படின்னு சித்தாந்தம். பாக்கியமான விஷயங்களை மனசனால பார்க்கணும்னு சொன்னா பாக்கியேந்திரியங்களுடைய சகாயம் இல்லாமல் அதை மனசு கிரகிக்காது அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்ப வெளியில இருக்கக்கூடிய யானையை நாம தூக்கிட்டே பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வெறும் மனசனால அதை பார்க்க முடியாது. அப்ப அதை எப்படி பார்க்கறது? அப்படியா, அப்படின்னா வெளியில உள்ளதை அது பார்க்கவே அப்படின்னு அதுக்கு பதில். அப்ப எங்க இருக்கிறத பார்க்கறது? உள்ளேயே இருக்கிறத பார்க்கறது. சரீரத்துக்கு உள்ளே, சரீரத்துக்கு வெளியிலே. சரீரத்துக்கு உள்ளேயே இந்த கஜம் அஸ்வம் எல்லாத்தையும் பார்க்கறது. அங்க இல்லையே, அது எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டா அங்கேயே உண்டாக்கப்படுறது இந்த கஜ அஸ்வாதி விஷயங்கள். எப்படி உண்டாகிறதுன்னு கேட்டா மன ஏவ கஜ துரகாதி அர்த்தாகாரேன விவர்த்ததே. இந்த மனசே அந்த வாசனை கூட இருக்கு, அந்த வாசனையுடைய சகாயத்தினாலே அங்க பார்க்கப்படும் விஷயங்களாக, யானையோ குதிரையோ எதெல்லாம் பார்க்கிறோமோ அந்த விஷயங்களாக இதுவே பரிணாமத்தை அடைகிறது. மனசு இப்ப விஷய ரூபமா பரிணாமத்தை அடைஞ்சிருக்குன்னா அப்ப விருத்தி ரூபமாக எது பரிணாமத்தை அடையும்?
மனசு அடைய முடியாது. ஏன்னா விஷயம் தனியா இருக்கு, விற்பி தனியா வரணும். விஷயம் மாற்றம் இருந்தா அது தெரியாது, விற்பியும் கூட வரணும். அப்ப விற்பி எப்படி வருதுன்னு சொன்னா அவித்யா விற்பா ஜாயதே இது கேசிது. ஆக இது சில பேருடைய மதம். சொப்னத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனசனுடைய பரிணாமம் தான். ஆனா அது மனசனால நாம பார்க்கல, அதாவது மனோவிருத்தியை கொண்டு அந்த விஷயங்களை நாம பார்க்கல. மனசுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அவித்யை இருக்கு, அதனுடைய விருத்தியை வச்சு அந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவித்யா விருத்தியாஜாயத்தை அப்படின்னு சில பேர் சொல்றா. அவித்யைவ சுக்திரஜதாதிபத் ஸ்வாப்ன அர்த்தாத்தியாசாக்காரேண பரிணமதே ஜாயதே அவித்யா விருத்தியா இது அந்நே. சொப்ன விஷயத்துல வேறு சில பேருடைய மதத்தை இப்ப சொல்றார். இந்த சுக்தி ரஜத்தம் இருக்கே, அதாவது சுக்தி ரஜத்தம்னு சொன்னா சுக்தியை ரஜத்தம்னு ஒருத்தன் பிராந்தியா பார்க்கும்போது அந்த ரஜத்தம் தெரியுறதே, அந்த ரஜத்தம் எங்க இருக்கு? அங்க இல்லை. ஏன்னா கிட்ட போய் பார்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு வருது. ஆனா அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி தெரியுது. இது கண்ணுக்கு தெரியல. இது எப்படி தெரியுறதுன்னு கேட்டா, இங்க உள்ள சித்தாந்தம், இந்த சுக்தி அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானம் அந்த ரஜத ரூப விஷயாக்காரேன பரிணாமத்தை அடையிறது. அந்த அவித்யானது அதே இடத்துல அந்த சுக்தி மேல ரஜதமாக ஒரு பரிணாமத்தை அடையிறது. இந்த பரிணாமத்தை நம்ம இந்திரியத்தை கொண்டு பார்க்கல, இது அவித்யா விருத்தியால தெரியுது. அந்த அவித்யை ரெண்டு விதமான பரிணாமத்தை அடையிறது. ரஜதம்ங்கிறது விஷயம், விஷயாக்காரமாகவும் அதுவே பரிணாமத்தை அடையிறது. தியானம்ங்கிறது விருத்தி, அந்த விருத்தி தியான ரூபமாகவும் அதே அவித்யை பரிணாமத்தை அடைகிறது. சாந்தியில தெரியக்கூடிய விஷயங்களை நாம மனசனால பார்க்கல அப்படின்னு சித்தாந்தம். அந்த இடத்துல எப்படி ஒரே அவித்யானது விஷய ரூபமாகவும் தியான ரூபமா விருத்தி தியான ரூபமாகவும் பரிணாமத்தை அடையிறதோ, அதே மாதிரி சொப்னத்திலையும் சொல்லிவிடலாம். அவித்யைவ சுக்தி ரஜதாதிபத் ஸ்வாப்ன அர்த்தாத்தியாசாக்காரேன பரிணமதே ஜாயதே அவித்யாவிருத்தியா இது அந்நே. அதாவது அர்த்தாத்தியாசம் தியானாத்தியாசம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்த ரூபமாகவும் அந்த அவித்யையே பரிணாமத்தை அடையிறது, தியான ரூபம் விருத்தி தியான ரூபமாகவும் அந்த அவித்யையே பரிணாமத்தை அடையிறது அப்படின்னு சில பேசிட்டாங்க. முன்னாடி சொன்னவா விருத்தி என்னமோ அவித்யா விருத்தி தான், ஆனா விஷயம் மனசுடைய பரிணாமம்னு சொன்னா இரண்டாவது பட்சத்துல அப்படி இல்லை, அவித்யுடைய பரிணாமம் தான் விஷயம் கூட. விஷயம் தியானம் ரெண்டுமே அவித்யுடைய விஷய பரிணாமம் சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் சொல்றதுல எது தேவல அப்படின்னு ஒரு ஜிஜ்ஞாசு கேட்கணும். கப்பக்ஷா ஸ்ரேயான். அப்போ கிரந்தக்காரர் அதுக்கு பதில் சொல்ற உத்தரஹா, ரெண்டாவது பட்சம் தேவை. ரெண்டு பட்சத்தை சொல்லிட்டு இப்படி ஒரு பட்சம் இருக்கு, அப்படி ஒரு பட்சம் இருக்கு, இந்த ரெண்டு பட்சத்துல எது தேவையில்லைன்னு கேட்டா இதுதான்னு சொன்னா ஏதோ வாயில வந்ததேன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு ஏதாவது யுக்தி சொல்லியா, ஒரு காரணம் சொல்லி இந்த காரணத்தினாலே இந்த பட்சம் சரியானது, அதை விட உசக்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன காரணம் அது சொல்றார். அவித்யாயா ஏவ சர்வத்திர அர்த்தாத்தியாச ஞானாத்தியாச உபாதானத்வேன கிளிப்தத்வாத். ஒண்ணு மனோகத வாசனா நிமித்தத்வேன குவச்சித் மனப்பரிணாமத்வப்யபதேசாத். சுக்தி ரஜத ஸ்தலத்திலே ரஜதம் தெரிகிறதே பிரத்யட்சமாக பிராந்தியிலே, அந்த ரஜதாக்காரேன பரிணாமம் அவித்யா பரிணாமம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துண்ட விஷயம், வேதாந்திகள் ஒத்துண்ட விஷயம். மனப்பரிணாமம் இல்லை. அப்ப அந்த இடத்துல அந்த பிராந்தியில தெரியக்கூடிய விஷயமாகட்டும், பிராந்தி தியானம்ங்கிற அந்த விருத்தி தியானமாவது ஆகட்டும், ரெண்டுமே அவித்யுடைய பரிணாமங்கிறது எப்போ நமக்கு சித்தமா இருக்கோ, அப்ப சொப்பனத்திலும் அதே மாதிரியான பிராந்தி தானே. இங்க மாத்திரம் எதுக்காக வித்தியாசப்படுத்தணும்? அங்க தெரியக்கூடிய யானை குதிரை முதலிய விஷயங்களும் அந்த அவித்யா பரிணாமம் தான். சதாகாரமா விருத்தி தியானம் வருது, அதுவும் அவித்யா பரிணாமம் தான் அப்படின்னு சொன்னால் லாகவமாச்சு. புதுசா ஒண்ணு கல்பிக்க வேண்டாம். நீங்க கல்பிக்கும் போது நீங்க என்ன பண்ண, பாதி எடுத்துட்டீங்க.
ஞானம் விருத்தி ஞானம் என்னமோ அவித்யா பரிணாமம். ஆனா தெரியக்கூடிய விஷயங்கள்லாம் மனசுடைய பரிணாமம் விஷயம். அதுக்கு அப்படி மாத்தணும். பிராந்தி ஞானம்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா விருத்தி ஞானம் ஆகட்டும் அதனுடைய விஷயமாகட்டும் இது ரெண்டுமே அவித்யா பரிணாமம் தான் ரூபியாதி சமஸ்தலத்திலே நமக்கு சித்தமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அத அந்த இடத்துக்கு விட்டுட்டு சொப்னத்துல மாத்திரம் விசேஷமா மனப்பரிணாமம் அந்த விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. அதனாலதான் ரெண்டாவது பட்சத்து சரின்னு சொன்னார். அப்போ சொன்னார் இந்த மாதிரி யுக்தியால இதுதான் கரெக்டா இருக்குங்க. ஆனா பல இடத்துல பாஷ்யத்துல இந்த மனப்பரிணாமம்னே சொல்லியிருக்கு. இங்க அந்த சொப்பனத்துல பார்க்கக்கூடிய கஜதுரகாதிகளை மனப்பரிணாமம் சொல்லும். எப்படி அப்படின்னு கேட்டா இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொப்பிரகாசம் ஸ்வயஞ்சோதிஹி அப்படின்னு நிரூபணம் பண்ணணும். அதுக்காக ஜனகர் யாஜ்ஞவல்கிட்ட எழுதுறதா எந்த பிரகாசத்தினால தெரியுறது விவகாரம் நடக்கிறது. அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரகாசத்தையும் இல்லைன்னு சொல்லும் போது கடைசியில எந்த பிரகாசத்துல விவகாரம் பண்றதோ அதை கொண்டு வந்து அப்ப சொப்பனத்துல கஜதுரகாரிகள்லாம் தெரியுது, அங்கேயும் விவகாரம் நடக்கிறது. இந்த விவகாரம் நடக்கிறதுக்கு பிரகாசம் எது அப்படின்னு கேட்டால் என்ன பிரகாசம்னு கேட்டா ஆத்மைவாஸ்தே ஜோதிர்பவதி அப்படின்னு சொல்றது. ஆத்மைவ அஸ்தி ஜோதிஹி, ஆத்மாதான் அந்த பிரகாசமா இருந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு பிரகாசமா இருக்குன்னு சொன்னார். அப்போ ஒரு கேள்வி வருது, இது சொப்னாவஸ்தை தானே, இது ஒரு சுசுப்தி அவஸ்தை இல்லை. ஏன்னா கஜம் துரகம் போக்குவரத்தெல்லாம் தெரியுது. சொப்னாவஸ்தையில நமக்கு பாக்கிய இந்திரியங்கள் தான் வேலையை நிறுத்திருக்கு, மனசு நன்னாதான் இருந்துட்டு இருக்கு, வாசனையோட சேர்ந்து மனசு எல்லா வேலையும் பண்றதுக்கு இருக்கு. அப்ப அந்த மனசையே ஜோதிஷ்னு ஏன் சொல்லக்கூடாது? மனசே அந்த பிரகாசமா இருக்கலாமே. அப்ப ஆத்மாதான் அந்த பிரகாசம்னு எப்படி சொல்ல முடியும்? வேற ஒரு ஜோதிஷு கலக்காமல் ஆத்மா மாத்திரம்தான் இருக்கு அப்படிங்கிற நிலையில நீங்க ஆத்மாதான் ஜோதிஷன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஆனா சொப்பனத்துல அப்படி ஒண்ணும் இல்லையே, கூடவே இருக்கே மனசு, அதையே ஜோதிஷாக உபயோகப்படுத்திக்க முடியுமே. அப்படி இருக்கிறதுக்கு ஆத்மாதான் ஜோதிஷன்னு அங்க எப்படி தீர்மானம் பண்றதுன்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கே பாஷ்யக்காரெல்லாம் என்ன சொல்லியிருக்கானா, மனசு அங்க ஜோதிஷா இல்லை, பிரகாசமா பண்ற வேலை பண்றதுக்கு அங்க இல்லை. ஏன்னா அது விஷயமா மாறி போயிருக்கு, அது விஷயஸ்தானத்துல இருக்கு. அங்க தெரியக்கூடிய அந்த யானை குதிரை முதல் இத்தியாதிகள் எல்லாம் அங்க இல்லை. நத்திர ரசாக ந ரசயோகாக ந பஞ்சானோ பவந்தி அங்க இல்லை. அப்படி எப்படி தெரியுதுன்னு கேட்டா இந்த மனசுதான் அந்த ரூபத்துல இப்ப தெரியுது. அப்ப மனசு என்னாச்சு, விஷயத்துல சேர்ந்து கொடுத்து, விஷயத்துல அதை சேர்த்து விட்டுட்டா அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய பிரகாசம் எது? மனசுலேன்னு சொல்றது. ஆகையால இந்த ஆத்மாதான் ஒண்ணு இருக்கு, அதனால ஆத்மை வாஸ்தி ஜோதிரும் பவதி அப்படிங்கிறது சித்தமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து, இப்ப நீங்க மனசுடைய பரிணாமம் இல்லையே, சொப்பத்துல பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவித்யா பரிணாமம் தான் அப்படின்னு சொன்னா இந்த கிரந்தங்களுக்கெல்லாம் விரோதம் வருவேன்னு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்றார், மனோகத வாசனா நிமித்தத்வேன குவச்சித் மனப்பரிணாமத்வவ்யபதேசாத். மனப்பரிணாமம்னு சொல்லியிருக்கு, ஆனா அதனுடைய தாற்பயம் என்னன்னு புரியும். உங்களுக்கு என்ன வேணும்னா மனம் நிஜமாவே மனத்தினுடைய பரிணாமமாக அது இருக்கணுங்கிறது அவசியம் இல்லையே. தெரியக்கூடிய விஷயங்கள் மனோகதமான வாசனையால தெரியக்கூடியதாக இருக்கு. அது தெரியக்கூடிய வாசனை காரணமா இருக்கு, அந்த வாசனை மனசுல இருக்கு. மனசுல இருக்கக்கூடிய வாசனையை காரணமாக கொண்டதாக இருப்பதாலே மனப்பரிணாமம் சில இடத்துல கவனமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இவாளுடைய அபிப்பிராயம். அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. இதுதான் மனசு வாசனையை வச்சிருந்து அந்த அந்த பதார்த்தங்கள்லாம் தெரியறதுக்கு ஒரு காரணம். எல்லா இடத்துலயுமே பிராந்தி வரத்துக்கு வாசனாங்கிறது காரணம். பூர்வ சம்ஸ்காரம் ஒரு ஒண்ணு இல்லாட்டா பிரமையே வராது. தர்ப்பத்தை பத்தி
இவன் எங்கேயாவது பார்த்து அவனுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கணும். அப்பதான் அவன் வந்து கயத்தை பார்த்து சிறப்பம்னு பிரமிக்க முடியும். சர்ப்பத்தை பத்தியே இதுவரை பார்த்தது கிடையாது, தெரியவே தெரியாதுன்னு சொன்னா கயத்தை பார்த்தா சர்ப்பங்கிற படம் அந்த ஆளுக்கு வரவே வராது. அதனாலதான் மிருத்தி ரூபகா பரத்திர பூர்வ திருஷ்டாவபாசாங்கிற இடத்துல ஸ்மிருதிய போல இருக்கு பிரமம் அப்படின்னா. ஏன் ஸ்மிருதி போல இருக்கு? ஸ்மிருதியும் சம்ஸ்காரத்தினால உண்டாகிறது, பிரமமும் பூர்வ சம்ஸ்காரத்தினால வருது. ஆகையால் தான் ஸ்மிருதி ரூபமாக ஸ்மிருதிய போல இதனுடைய ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆகையால இந்த சமஸ்காரஜன்யமா இருக்கு, சமஸ்காரமும் மனசை சேர்ந்தது அப்படிங்கிற காரணத்தினால மனப்பரிணாமம்னு சில இடத்துல கவனமாக சொல்லியிருந்தாலும் அவித்யா பரிணாமங்கிறது தான் நிஜமான சித்தாந்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சித்திகாரர் பிந்துக்காரர் சொல்றார். சித்தாந்த பிந்துக்காரர் மனோகத வாசனா நிமித்தத்வேன குவச்சித் மனப்பரிணாமத்துவம் விபதேசா. இப்போ இதுக்கு மேல இப்படி சொன்னால் என்ன ஆபத்துன்னு ஒரு பெரிய கேள்வி வருது. நனு ததா மனசா திருஷ்யாகார பரிணாம அசம்யுபகமே திரஷ்டృత్వ சம்பவேன ஆத்மனः ஸ்வயம் ஜோதிஷ்ட்வா சித்திஹி இதி சேத் சொல்றார். நீங்க வந்து மனசு அந்த இடத்துல திருஷ்யமாக பரிணாமத்தை அடையவில்லை. நான் முன்னாடி இந்த விஷயத்தை சொன்னேன். மனசு வந்து திருஷ்யமாக அங்க, அதாவது திருஷ்யம் கஜ துரகாதி ரூபமாக ஆயிடுச்சு. அப்ப ஞானமாக இருக்கிறதுக்கு மனசனால முடியாது. அதனாலதான் ஆத்ம சைத்தன்யம் இருக்கே, இதுவே அந்த விஷய ஞானமாக ராட்சஸ்வரூபமா இருந்துட்டு பிரகாசப்படுத்துறது. அதனால ஆத்மா சஞ்சோதிஸ்ன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னோம். இப்ப அது சிந்திக்காம போயிடும். நீங்க சொன்ன விதத்துல அவித்யா பரிணாமம் தான் அது. சொப்பனத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது மனசனுடைய பரிணாமம் இல்லை. மனசு திருஷ்ய ரூபமாக பரிணாமத்தை அடையல. மனசுல உள்ள வாசனை வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு காரணமா இருக்குங்கிறதுக்காக மனோமயம் மனப்பரிணாமம்னு சொல்லியிருக்கு. இதை வச்சுட்டு மனசே அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னால் மனசு மாறாமல் அந்த தூங்கக்கூடிய ஆத்மாவோடு உபாதியாக கூட இருந்துட்டே இருக்கும் இல்லையோ. அப்ப அந்த மனசுங்கிற ஒரு உபாதியை வச்சு இவன் அந்த விஷயத்த பார்க்கலாமே. அப்ப ஆத்மாவுடைய பிரகாசத்துலதான் அதை பார்க்கணுங்கிறது என்ன விஷயம்? மனசு கூட இருந்தா இவன் திரஷ்டா, மனசு இல்லாட்டா திரஷ்டா இல்லை. அதனால இவனுக்கு வந்து மனசகாரேன திருஷ்டத்துவ சம்பவேனா, மனசு கூட இருக்கிறதுனாலே இவன் நேரவே மனசால அதை பார்த்துட முடியுமே. அப்ப மனசுங்கிறதையே ஜோதிஷாக சொல்லலாமே. ஆத்மாதான் ஜோதிஷுங்கிறது எப்படி சித்திக்கும்? ஆக ஆத்மன ஸ்வயம் ஜோதிஷ்வ அசித்தி, இது சித்தி ஆக போடுமே. அதுக்கு பதில் சொல்றா. இதுக்கு என்ன? பகிரிந்திரியஜன்ய விருத்தியபாவேன ததானீம் மனசா அக்ராஹகத்வாத் சக்ஷுராத் யுக்த விஷயம் பரதந்திரம் பகிர்மனஹா அப்படின்னு ஒரு காரிக்கை வச்சிருக்கா ஒரு சித்தாந்தம். பாக்கிய விஷயங்களை மனசு பார்க்காது. எப்போ? சக்ஷுராதி சககாரம் இல்லாமல், பாக்கியேந்திரியங்களுடைய ஒரு சகாயம் இல்லாமல் மனசு பாக்கிய விஷயங்களை பார்க்காது அப்படின்னு ஒரு விஷயமா. பார்க்கணுமா இல்லையா? சொப்பனத்துல நேர பார்க்கணுமா வேண்டாமா? தெரியுறதே நேர. அப்ப இது தெரியறதுக்கு மனசு வேணும். மனசு எல்லாத்துக்கும் வேணும். ஆனா கண்ணெல்லாம் இல்லாமல் வெறும் மனசார இப்படி பார்க்க முடியாது. அப்ப என்னாச்சு? மனசு இருந்தும் பிரயோஜனம். ஏன்னா அந்த பாக்கிய விஷயமா இருக்கு அந்த கஜாதிகள், அதுக்கு பாக்கிய இந்திரியத்தினுடைய சகாயம் இல்லாமல் மனசு கிராககம் ஆகாது. மனசா அக்ராஹகத்வா. அப்ப அது தெரியறதுக்கு காரணம் என்ன? ஆத்மாதான்னு சொல்லணும். ஆத்மானால்தான் தெரியறது. ஆத்மீவாசி ஜோதிர் போட்டி, ஆத்மாதான் சுயம் ஜோதிஷு அப்படிங்கிறது சித்தமாயிடும். இன்னொரு ஜோதிஷ் இல்லை. அதனால அப்படி சொல்லிவிடல. சுயம் ஜோதிஷ்டத்துக்கு ஒன்றும் ஹானி கிடையாது. பகிரிந்திரியஜன்ய விருத்தி அபாவேனா ததானீம் மனசா அக்ராஹகத்வாத் தத் சககாரேனைவ தஸ்ய கிராஹகத்வ நியமாத். பகிரிந்திரியத்தினுடைய சகாயம் இருந்தால் தான் தஸ்ய மனசா, அந்த மனசானது விஷயத்தை கிரகணம் செய்யும். அப்படி
அப்படி நியமம். சவர்த்திக அந்தఃகரணாவச்சின்னஸ்யைவ சைதன்யஸ்ய பிரமாத்திருத்வ நியமாத் ததா அந்தःகரண சத்வேபி பிரமாத்திர பாவஹா. இது வேற ஒரு கேள்வி இந்த இடத்துல. சொப்பனத்திலே அந்த விஷயங்கள் எல்லாம் யாரு பாக்குறாங்க? சொப்னத்துல இருக்கணும். நம்ம வெளியே இப்போ அந்த கட்டம் பட்டம் புஸ்தகம் எல்லாம் பாக்குறோமே, இந்த புத்தகங்கள்லாம் தெரியுது, யாருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியுறது சொல்லலாம். இப்ப நான்கிறது என்னது? பிரமாத்தா. யாருக்கு தெரிகிறதோ அவனை பிரமாத்தான்னு சொல்லுது. எது தெரிகிறதோ அது பிரமேயம்னு சொல்றது. இந்த ஞானத்தை பிரமித்தின்னு சொல்றது. இந்த ஞானத்துக்கு எது சாதனமோ அதை பிரமாணம்னு சொல்லுது. இதுதானே இந்த 4 விதம். இப்போ யாரு இப்ப எது பிரமாத்தான்னு சொன்னா அந்தஸ்கரணங்கிற உபாதியை கொண்ட ஆத்மா பிரமாதா. அந்தஸ்கரணோபதிக பிரமாதா. அவன் தான் வெளியில இந்த பிரமாணத்தை உபயோகப்படுத்தி பல பிரமேயங்களுக்கு எல்லாம் பிரமாதாவாக ஆகிறான். அவன் தான் பாக்குறான். இப்ப சொப்பனத்துல யாரு பாக்குறான்னு ஒரு கேள்வி. அப்போ பல கிரந்தங்கள்ல என்ன சொல்லிருக்கு? சொப்பனத்துல பிரமாத்தா இல்லே, ஏன்னா அவன் பிரமாணத்தை உபயோகப்படுத்தக்கூடியவன் தான் பிரமாத்தா. சொப்பனத்துல அவன் விஷயத்தை பார்க்கறது ஒரு பிரமாணத்தையும் உபயோகப்படுத்தல, அதனால இவன் பிரமாத்தா ஆக முடியாது. அதனால அதை பார்க்கறது யாரு அப்படின்னு சொன்னாக்க சாட்சி தான் பார்க்கறது அப்படின்னு சொல்றான். இது எப்படி சரியா வரும்? ஏன்னா சொப்பனத்துலதான் கூடவே அந்தஸ்கரணம் இருக்கே. அந்தஸ்கரணம் கூட இருந்ததுன்னா அந்த ஆத்மாவை நம்ம பிரமாத்தான்னு சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்கு? தாராளமா சொல்லலாமே. அப்ப பிரமாத்தா இல்லே அப்படின்னு சொல்றவாளுடைய அபிப்பிராயம் என்ன? அதுக்கு விரோதமா இருக்கே நீங்க சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார், இல்லே, அதுக்கும் விரோதம் இல்லே. பிரமாத்தானா வெறும் அந்தஸ்கரணம் கூட இருக்கிறதுக்காக அவன் பிரமாத்தா ஆயிட மாட்டான். சவர்த்திக அந்தஸ்கரணாவச்சின்னஸ்யைவ சைதன்யஸ்ய பிரமாத்திருத்வ நியமம். அந்தஸ்கரண விருத்தி வந்திருக்கான். பிரமாத்தான்னு இவன் எப்ப சொல்லலாம்னா இவன் அந்தஸ்கரணம் வேலை செஞ்சு விற்த்தியை உண்டாக்கி இருக்கணும். அப்ப அந்தஸ்கரண விற்த்தியோடு சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த விஷயத்துக்கு இவனை பிரமாத்தான்னு சொல்ல முடியும். இப்ப அந்தஸ்கரணம் என்னமோ இருக்கு, ஆனா அதனுடைய விருத்தி இல்லை. பகிரந்திரிய சகாயம் இல்லாததுனாலே மனோவிருத்திங்கிறது அங்க ஏற்படணும். ஏற்பட்டு இருக்கிற விற்த்திங்கிறது மனோவிருத்தி இல்லை, அவித்யா விருத்தி. ஆகையாலே அந்தஸ்கரணம் கூட இருந்து பிரயோஜனம் இல்லை. விற்த்தியை உண்டாக்கினால்தான் அது ஆத்மாவை பிரமாத்தாவாக்க முடியும். நான் சொல்ற நிலையில சொப்பனத்திலே அந்தஸ்கரணம் என்னமோ இருக்கு, ஆனா அது விற்த்தியை உண்டாக்கல, விற்த்தியோடு இல்லை. ஆகையாலே இதை வச்சிருந்து அந்த ஆத்மாவை பிரமாத்தான்னு சொல்றதுக்கு இல்லை. அதனாலதான் பிரமாத்தா இல்லைன்னு அவளை சொல்லியிருக்கேன். வெறும் சாட்சி வாக்கியம் அங்க பிரமாத்தா தெரியலே அப்படின்னு. ஆஹா, ஐயோ சரியா எடுத்து. இனிமேல் வேற ஒரு கேள்வி. இப்ப சொப்பனத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிராந்தி அத்தியாசம்னு சொல்லி கேள்வி. அத்தியாசம்னு சொன்னா ஒரு அதிஷ்டானம் வேணுமே. எப்படின்னா இந்த சித்தியை பார்த்து ஒரு ரஜத்தம்னு பிரமிக்கிறான்னா ரஜத்தம் எங்க அத்தியாசம் வந்தது அப்படின்னு சொன்னா சித்தியிலேன்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா நமக்கு சாஸ்திரம் தெரியாத வாளுக்கு அது சுத்தியில ரஜத்தை அத்தியாசம். ஆனா வேதாந்த சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணின வாழ்க்கை சுத்தியில அபியாசம் இல்லை. சுத்தி அதிஷ்டானம் ரஜதம் அதில் ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது இல்லை. சுத்திய வச்சுன்னு சைத்தன்யம் தான் அதிஷ்டானம், அதுல ஆரோபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். இப்ப இங்க சொப்னத்துல பார்க்கக்கூடிய அதுல ஒண்ணு நாம பார்க்கலாம். என்னன்னா இந்த எதுல சுத்தி அவச்சின்ன சைத்தன்யத்திலே அந்த ரஜதத்துக்கு ஆரோபம் வந்ததுன்னு சொல்லும் போது கூட சுத்தின்னு ஒண்ணு இருக்கணும். இந்த சுத்தி ரஜதத்தை விட சத்தியமா இருக்கணும். ரஜதம் பொய்ன்னு சொன்னாலும் இந்த அதை விட அதிக சத்தாகமா இருந்து சுத்தி சத்தியம்னு சொல்றதுக்கு யோகியமா இருக்கணும். அப்பதான் சுத்தியில இவனுக்கு ரஜதாத்தியாசம் வந்ததுன்னு சொல்லணும். இதுதான் நான் சொல்றேன்னா இந்த அதிஷ்டானம் ஆரோபிதத்தை காட்டிலும் அதிக சக்தி கொண்டதாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். இங்க ஒரு ரஜ்ஜு கிடக்குன்னு வச்சுப்போம். நிஜமா ரஜ்ஜு தான். 2-3 ஆட்கள் வர ஒருத்தருக்கு அங்க பாம்பு தெரியுது.
இன்னொருத்தனுக்கு அந்த இடத்துல தண்டம் தெரியறது. தண்டம் தெரியறவன் என்ன சொல்றான், பாம்பு தெரியறவனை பார்த்து இவன் பைத்தியம் தண்டத்தை போய் பாம்புன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவானோ இல்லையா? அப்ப அவன்கிட்ட வியாக்கியானம் பண்ண சொன்னா அவனுக்கு இன்னொருத்தனுடைய பிரமத்தை அவன் என்ன சொல்லுவானா, தண்டம் அதிஷ்டானம் வாஸ்தவத்திலே, ஆனா இவன் பாவம் இவனுக்கு பிரமம் வந்திருக்கு, அந்த தண்டம் பாம்பா தெரியுது அப்படின்னு. ஆனா இந்த பாம்பு தெரியறவன்கிட்ட கேட்டோம்னா, இந்த பிரார்த்தன் கிட்ட அவன் தண்டம்னு சொல்றானே அப்படின்னா பாம்பை போய் தண்டம் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தண்டம்ங்கிறது ஆரோபித்தம். எதுல ஆரோபித்தம்னா கற்பத்துல. இங்க பாருங்க, இவா ரெண்டு பேருமே எதை ஆரோபித்தம்னு சொல்றாளோ அதுக்கு அதிஷ்டானமா வாஸ்தவமா என்னங்கிறத வச்சுதான் அதை இதுவாக தெரிஞ்சுட்டான்னு சொல்லு. இப்ப வாஸ்தவத்துல பாம்பை அவன் பார்க்கக்கூடிய தண்டத்தை இவன் பாம்பாக பார்க்கிறானா ஏமாந்து, அல்லது இவன் பார்க்கக்கூடிய பாம்பை அவன் தண்டமாக நினைச்சு ஏமாந்து போறானான்னு கேட்டா இது ரெண்டுமே இல்லை. இவா ரெண்டு பேருமே ஒரு வஸ்துவை பார்த்து ஏமாந்துருக்கான், ரஜ்ஜுவை. ஒருத்தன் அந்த ரஜ்ஜுவை பார்த்து பாம்புன்னு ஏமாந்தான், இன்னொருத்தன் அதை தண்டம்னு நினைச்சது ஏமாந்துட்டான். வாஸ்தவத்துல ரெண்டுக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது ரஜ்ஜு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஆரோபிக்கும் பொய்யாக இருக்கலாம், ஆனா அது எதுல ஆரோபிக்கப்பட்டதோ அதிஷ்டானம் சொல்ல போறோமே அந்த அதிஷ்டானம் சத்தியமா இருக்கு. அதாவது இதை விட அதிகத்தாக்கமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு அந்த இடத்துல நிஜமா ஒண்ணு சுத்தின்னு ஒண்ணு இருந்துக்கணும், ரஜ்ஜுன்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த தண்டபகமோ சர்ப்பபகமோ ஏதாவது ஒண்ணு வரும். ஆனா சொப்பனத்துல பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒண்ணும் கிடைக்காது. இப்போ கஜபிரமம் எதுல வந்ததுன்னு கேட்டா வெறும் ஆகாசத்துல இருந்தது, அது கஜ ஆரோபிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டா எதுல ஆரோபிக்கும், அந்த அதிஷ்டானம் என்னது அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்வியை தான் இப்ப கலப்புறார். கிம் அதிஷ்டானம் ஸ்வப்னாத்தியாசஸ்ய அப்படி, அதிஷ்டானம் எது சொப்பனத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படின்னு. அங்கே ரெண்டு மதம். மனோவச்சின்னம் ஜீவ சைதன்யம் இத்தேகே. மனசு ஒன்று இருக்கும் இல்லையோ அந்தஸ்கரணம், அந்த அந்தஸ்கரணாவச்சின்னமான ஜீவ சைத்தன்யம் தான். அந்தஸ்கரணம் ஜீவனுக்கு உபாதி, அந்தஸ்கரணத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்கே, இதுதான் சொப்பனத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிஷ்டானம் அப்படின்னு சில பேர் சொல்றா. இதை வச்சுதான் இந்த பிரம்மசூத்திரத்துல ஆத்மனி தெய்வம் விசித்ராஷ்டகி அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கேன். அதாவது பரிணாமம் பாதம் இங்கே விவக்ஷிதம் இல்லை, வேதாந்தத்திலே விவர்த்தவாதம் தான் விவக்ஷிதம். அப்படின்னா மாறுதலே வராம இருந்து மாறுதல் வந்தா மாதிரி தெரியும். பிரம்மங்கிறது பிரம்மமாவே இருந்து ஜெகத்தாக தோன்றது, ரஜ்ஜுவாகவே இருந்து சர்ப்பமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மாறவே இல்லை, சர்ப்பமா ஒரு காலத்தையும் மாறல, ஆனா இதுல சர்ப்பமா தெரிய ஆரம்பிச்சு. இதுக்கு விவரத்தோட பேர். பால் கதியாக மாறிடுத்து கதின்னு தெரியுது அப்படின்னு சொன்னா இது பரிணாமம். இது பரிணாம ஸ்தலத்துல அந்த எது பரிணமிக்கிறதோ அது மாறி போயிடும், எப்ப ஸ்வரூபத்துல இருக்காது. விவர்த்த ஸ்தலத்துல மாறுபட்ட மாதிரி தெரியும், ஆனா சொரூபத்துல அது வருதுன்னே இருக்கு. அதனாலதான் விவர்த்த ஸ்தலத்துல மாயையும் காரணம்னு சொல்றோம். இப்ப பிரகிருதத்துல மனோவச்சின்னமான ஜீவ சைத்தன்யம் இருக்கு. இந்த ஜீவ சைத்தன்யம் தான் சொப்னத்துல பார்க்கக்கூடிய அத்தனை விஷயத்தும் அதிஷ்டானம். அப்ப ஆரோபிக்கப்பட்ட அந்த விஷயங்களை அவன் எதுல ஆரோபித்து பார்க்கிறான், ஜீவனிடத்துல. மனோவச்சின்னம் ஜீவனும் இல்லையோ, ஜீவனிடத்துல. அதாவது சொப்பனத்தை பார்க்கறானே அவன் தன்னிடத்திலே இதெல்லாம் ஆரோபணம் பண்ணிட்டு இருக்கான். இத அந்த சூத்திரக்காரர் சொல்றார் ஆத்மனி சொப்ன திருஷ்டின்னு. இவன் பார்க்கிறானே சொப்னத்திலே எல்லா விஷயத்தையும் எங்க பாக்குறான், தன்னிடத்துல பாக்குறான். சொப்னம் பார்த்துட்டு இருக்கிற இவனிடத்துலதான் இவன் பாக்குறான், ஆனா அவனுக்கு தெரியல நம்ம கிட்ட பாக்குறோம். இது ஆரோபிச்சு இருக்கிறது தன் மேலதான் ஆரோபிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஆரோபிச்சிருக்கிறது என்னமோ சொப்ன திரஷ்டாவா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில்தான். அந்த ஆத்மா சொப்ன திரஷ்டாவாகவே இருந்துட்டு ஆரோபத்துக்கு அதிஷ்டானமாகவும் ஆகிறது அப்படிங்கிறத இந்த சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். ஆத்ம தெய்வம் விசித்ராஷ்டகி, மாற்றம் இல்லாமலே
எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கு. அப்ப இந்த மதத்துக்கு, சூத்திரக்கார சொன்ன மதத்துக்கு மனோவச்சின்னம் சைத்தன்யம் தான் அங்க அதிஷ்டானம், ஜீவ சைத்தன்யம் தான் அதிஷ்டானம்னு அபிப்பிராயம்னு நல்லா தெரியுது. அதனால இந்த மதம் வந்தது மனோவச்சின்னம் ஜீவ சைத்தன்யம் இத்தேகே மூலாஜானாவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யம் இத்தியபரே. வேறு சில பேர் சொன்னா இது இதை விட சுலகமா வேற சமாதானம் சொல்லலாம். கிம் அதிஷ்டானம் சொப்னாத்தியாசஸ்ய அப்படிங்கிற கேள்விக்கு, அதாவது மூலாஜானம் இருக்கு, மனசுங்கிறது வேண்டாம், மூலாஜானம் இருக்கே ததவச்சின்னமான பிரம்ம சைத்தன்யமே சொப்னாத்தியாசத்துக்கும் அதிஷ்டானம்னு சொல்லிவிடலாம். சம்பூர்ண ஜெகத்துக்கு அது அதிஷ்டானமா இருக்கு, அதையே இங்கேயும் அதிஷ்டானம் சொல்லிவிடலாம். சொப்னத்துக்கும் இதுக்குன்னு தனியா இந்த அந்தஸ்கரணாவச்சின் சைத்தன்யத்தை அதிஷ்டானம்னு கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவருடைய அபிப்பிராயம். அப்ப என்ன கேள்வி வருது, இது ரெண்டுல எது தேவலைன்னா கிம் ஸ்ரேயா? பதில் சொல்றார் மதபேதேன உபயமபி. எது தேவலை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் இது தேவலை அது தேவலைன்னு. இவா மதத்துல இப்படி அவா மதத்துல எப்படி, ரெண்டு மதமா வச்சுக்கோங்க, ரெண்டுமே சொல்லலாம். எப்படி ததாஹி ஜாகிரத் தோஷேன ஸ்வப்ரப்ரம நிவர்த்தி அபியுபகமாத் அதிஷ்டான ஜானாதேவ பிரம நிவர்த்தேஹே பிரம்ம சைதன்யஸ்ய அதிஷ்டானத்வே சம்சாரதசாயாம் தஜ்ஞானாபாவாத் ஞானே வா சர்வத்வைத நிவர்த்தேஹே ந ஜாகிரத் போதாத் ஸ்வப்ன நிவர்த்திஹி ஸ்யாத். சஹி கர்த்தா இதி ச ஜீவகர்த்தृत्व ஸ்ருதேஹ ஆகாசாதி பிரபஞ்சவத் சர்வசாதாரண்யாபத்தேஷ்ட ந மூல ஆஜ்ஞானாவச்சின்னம் பிரம்ம சைதன்யம் அதிஷ்டானம். இவங்க என்னாச்சுன்னா இந்த ரெண்டு பட்சத்திலையும் மதபேதேன ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெருசா உபாதனம் பண்ண முடியாது. இந்த உபபாதனம் ததாகின்னு இங்க ஆரம்பிச்சு நடுப்புற பல கேள்விகள் சமாதானம் எல்லாம் பண்ணிட்டு போய் ரொம்ப தூரத்தை போய் அன்வைக்கும். எவ்வளவு தூரம்னா ஒரு 2-3 பக்கம் தள்ளுறது என் புத்தகத்திலேயே. அதுக்கப்புறம் தான் அது வருது. ந பட்சத்வயேபி காப்பி அனுபவத்தின்னு 2 பக்கம் தள்ளி அப்புறம் வருது இங்க. அதனால இது பெரிய விசாரமா இருக்கு. கொஞ்சோண்டு ஆரம்பிச்ச வைப்போம், இதை மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல சொல்லலாம், டைம் ஆயிடுச்சு. அதனால இது எப்படிங்கிற விஷயத்த தசாகிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த கிளாஸ்